இப்போ நாங்கள் எங்கே வந்துடுறாங்க தான் வந்துடுறாங்க. மீசை முருகே வாழ்க்கை தான். பாகிஸ்தான் ஒரு தம்பி இல்லையா, வெயிட்டிங்லேயே வருகிறது தானே. அப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மீடியா பீப்புள்லாம் ரெடியாக இருக்காங்க. சும்மா அவனுக்கு ஒரு மொமெண்ட், அவன் வந்து கூட்டத்தெல்லாம் பூந்து பாவம் பயங்கர. ஆனால் ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த சைடில் நான். ஓகே சார், நம்ம போகலாம். ரெடி சார். வணக்கம் ஆதி. வணக்கம் வணக்கம். நான் பிரசாந்தன். அதாவது தமிழ் பாடல்களில் சொல்லிசை பாடல்களை பாடி அந்த தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்கீங்க. இந்த சொல்லிசை பாடல்களை பாடுறதுக்கு விச் மீன் ரேப் பாடுறதுக்கு உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது யார்? அதோட இந்த பாடல்கள் பாடுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் யார்? இல்லை, பொதுவாகவே தமிழ் இலக்கியங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய இந்த மாதிரி கவிதை வரிகள், கவிதை பாடல்கள் அது ஈஸியாக நம்ம வந்து சொல்லிசையாகவே மாற்ற முடியும். அந்தளவுக்கு நிறைய பாடல்கள் இருந்திருக்கு. எனக்கு வந்து பாரதியார் ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசில் நான் வளர்ந்தது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிற குவார்ட்டர்ஸில். ஸோ அந்த பல்கலைக்கழகத்தோட இது வந்து பாரதியார் வச்சு பேர் வச்சாங்க. ஸோ அவர் யாருன்னு நம்ம சின்ன பையனாக இருக்கப்போ இப்போ எப்படி இவனை மாதிரி இப்போ நான் இருக்குவேன், அப்போ வந்து யாருப்பா இவர் இவ்வளோ பெரிய செலவு வச்சுருக்காங்கன்னு யோசிப்பேன். ஸோ அப்போ எங்கள் அப்பா வந்து இது இவர் தான் பாரதியார், இதெல்லாம் ஒரு பாட்டு அப்படின்னு அந்த நம்ம அர்த்தம்லாம் சொல்லி கொடுக்க அப்படி தான் இந்த இதுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். கவிதைகள் எழுதுகிற ஒரு இதுக்குள்ளே. அப்புறம் கவிதை எழுதும் பொழுது அப்போ நான் வந்து ஒரு 7th அந்த மாதிரி 6th 7th நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் அப்போ தான் வந்து முதல் முறையாக கம்ப்யூட்டர் வாங்கி பையன் படிக்கிறதுக்காக அந்த மாதிரி. அப்போ தான் அந்த கம்ப்யூட்டர் வருது, விண்டோஸ் 95 அந்த 98 அந்த கம்ப்யூட்டர். ஸோ அதில் ஒரு டெமோ சாஃப்ட்வேர் ஒன்று, ஒரு பிசி கொஸ்டின் ஒரு சிடியில் வந்துச்சு. அது அந்த எஃப்எல் ஸ்டுடியோன்னு ஒரு சாஃப்ட்வேரில் மியூசிக் போட ஆரம்பித்தேன். சரி, நம்ம கவிதை அப்படியே பாடுவேன். எனக்கு இது சொல்லிசை அப்படிலாம் அந்த பேர்லாம் தெரியாது. அப்போ இது ரேப்புனாலாம் என்னன்னு தெரியாது. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இப்படி பாட்டெல்லாம் போட்டு எங்கள் குடும்பத்துலேயும் ஃபார்மலாக ட்ரெயின் பண்ணுற அளவுக்குலாம் அவ்வளோ வசதி. நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலிங்கனால அவ்வளோ வசதி எடுத்து கொண்டு போய் அப்படி இல்லைங்கிறப்ப நானே தட்டி கண்டுபிடிச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ கற்றுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் வீட்டில் 4 பேர், எங்கள் அண்ணா, அக்கா, நானே, என் தம்பி. அதை கூட்டு குடும்பம் நாங்கள், எங்கள் மாமா பாட்டி எல்லாம் சேர்ந்துருந்தோம். ஸோ அப்போ அந்த ஒரு டைமில் வந்து ஒரு விளையாட்டாக நான் ஆரம்பித்த ஒரு விஷயம். அப்புறம் பசங்க அதுக்கு காரணம் இப்போ இந்த நண்பர்கள் இருக்காங்களே, அந்த மாதிரி என் ஸ்கூல் நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க எப்படி என்னை இப்படி உற்சாகப்படுத்துகிறாங்களோ அவங்களும் அப்போ என்னை உற்சாகப்படுத்துவாங்க. ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியாதப்பவே நான் வந்து பாடுவேன். வளர்ந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப கன்றாவியாக பாட்டு போட்டுருக்கோம் அப்படின்னு. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் என்ன நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் அப்படியே பாட ஆரம்பித்து அப்படி இது பண்ணோம். பட் ஒரு விஷயம் நான் என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், என்னென்னா என்னை ஊக்கப்படுத்துறதுக்கு அன்றைக்கி அந்த நண்பர்கள் சுற்றி இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் நண்பன் யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு திறமையோடு ஆரம்பிப்பான், ஆனால் அவனுக்கு பயிற்சியோ அதற்கான வசதியோ இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி ஏதோ ஒரு நண்பனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை ஊக்கப்படுத்துங்க. ஏன்னா இந்த பயிற்சி இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ஊக்கம்தான் மிகப்பெரிய சக்தி. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்டிஸ்ட் ஆகணும், பெயிண்ட் பண்ணணும், என்ன ஆர்டிஸ்ட் ஆகணுன்னாலும் ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட வளர்ச்சிக்கும் என்னோட இதுக்கும் என் நட்பு தான் துணை. ஸோ அதனால் உங்களுக்கும் அப்படி ஒரு துணை ஏற்படுத்தும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி சார், என்னால் டைரெக்டாக பதில் வர முடியல. ஏன்னா நான் ரொம்ப அப்படியே வேறு மோடில் ப்ரெஸ் மீட் அப்படி தான் வந்தேன். பட் இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவர்வெல்ம் ஆகிட்டேன். ஹாய் ஆதிதா. வணக்கம். நான் வந்து தீபா லெவலில் வந்து. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் ப்ரெஸ் மீட் அப்போ சொல்லியிருந்தீங்க ரிட்டர்ன் ஆஃப் ட்ராகன் டிசைன் பண்ணுறதுக்கு 3 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அது எதனால அந்த 3 வருஷத்தில் என்னென்னலாம் பார்த்தீங்க? அதாவது இந்த கான்சர்ட்டில் வந்து ரைட் ஃப்ரம் பின்னாடி வர விஷுவல்ஸ், இதில் இருக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட், இது எல்லாமே வந்து அதாவது கரெக்டாக கோவிட் முடிஞ்ச அந்த கான்சர்ட் சீசன் ஒன்று ஆரம்பிச்சது. எல்லாரும் கான்சர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அப்போ எங்களுக்கு கான்சர்ட் பண்ணால் அது மெமரபிளான ஒரு கான்சர்ட்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணனால ரைட் ஃப்ரம் த விஷுவல்ஸ், ஸ்டேஜில் இருக்கிற டான்சர்ஸ் அண்ட் இதுக்கான செட் ரொட்டீன் ஒன்று ரெடி பண்ணுவோம் இல்லையா. அது என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து சிங்கப்பூர் போகிறோன்னா சிங்கப்பூரில் போய் ஒரு ஆடிஷன் வச்சு அந்த ஆடிஷன்லேருந்து சிங்கப்பூரில் இருக்கிற திறமையாளர்கள் எடுத்து அவங்க தான் பேக்கிங் வோக்கல்ஸும் டான்ஸும் ஆடுவாங்க. மலேசியா போனால் மலேசியாவில் யார் வந்து இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்கள, லண்டன் போனால் லண்டன்லேயும் அதே தான் பண்ணோம். அந்த லண்டன் கான்சர்ட் இது பண்ணவர் இங்கே தான் இருக்கார் கோபி. ஸோ அங்கேயும் அதே தான், பாரிஸ்லேயும் அதே தான்.
ஸ்ரீலங்காலையும் அதே தான் பண்ணுவோம். ஸோ நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற திறமையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருப்போம். ஸோ அந்த ரொட்டீன் செட் பண்ணி அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு டான்ஸ் டீச்சிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 20 நாளுக்குள்ளே பக்காவாக ப்ரொஃபஷ்னலாக டான்சர்ஸை மாற்றணும். ஸோ அதுக்கான கோர்ஸ் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணாங்க, கொரியோகிராஃபரை வச்சு. பாடுற பேக்கிங் சிங்கர்ஸும் அவங்களே தான். ஸோ அவங்களையும் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ரெடி பண்ணோம். ஒவ்வொரு விஷுவலுமே டெய்லர் மேட் ஃபார் த ஷோ, அதை ரெடி பண்ணோம். எங்கே எஃபெக்ட்ஸ் இருக்கணும், எந்த இடத்துல எந்த டைமில் இருக்கணும், எப்போ சிங்க் ஆகி. நான் வந்து வெறும் நின்று பாடுறது மட்டும் இல்லை, நான் ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன், திடீர்னு குதிப்பேன், க்ரௌடில் இறங்குவேன், எதாவது பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணி அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி போன வருஷம் தான் ஆரம்பித்தோம் இந்த கான்சர்ட். இதோட ஒரு 10 கான்சர்ட் 10 நாடுகளில் முடிஞ்சுது. எல்லா இடத்துலையும் சோல்ட் அவுட். எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் வந்து முழுமையாக சந்தோஷமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக போகிறாங்க. ஸோ எங்களோட எய்ம் என்னவாக இருந்துச்சுன்னா, எப்போ கான்சர்ட் பண்ணுறவங்க முக்கியம் இல்லை, எப்போ பண்ணாலும் அது வந்து நமக்காக. இப்போ எங்கள் கான்சர்ட்டில் இன்னொன்றும் நோ ட்ராக்ஸ், நத்திங், லைவ் பேண்ட் எல்லாமே வந்து நோ +1 எதுவுமே கிடையாது. எல்லாம் நாங்கள் என்ன பாடுறோமோ அதுதான் அங்கே பாட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயிற்சி தேவைப்பட்டுச்சு. அண்ட் 3 மணி நேரம் வந்து நிற்காமல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயங்கர ஸ்டாமினா வேணும். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ட்ரெயின் ஆக வேண்டியது இருந்துச்சு. ஸோ என்னோடய படம் நான் நடிக்கிற வேற செய்கிறேன். ஸோ என்னோடய படங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேர்ல்டு டூருக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு டைம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைம் பீரியடு தேவைப்பட்டுச்சு. பட் எல்லாம் ரெடி ஆனவுடனே மாதம் இப்போ ஒவ்வொரு நாட்டில் அடிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் உலகத்தில் தமிழர்கள் வாழும் எல்லா நாடுகளையும் கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்சர்ட்டோட இது என்னென்னா, இந்த ஒரு முறை தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சி. மேபி அடுத்த வேர்ல்டு டூர் எப்போ பண்ணுவோன்னு தெரில. பட் அப்படி பண்ணாலும் அது வேற ஒரு கான்செப்ட். இந்த கான்சர்ட்டை, இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சி வேர்ல்டு டூர் ஒரு ஸ்ரீலங்கா எடிஷன்னா அது ஒரு முறை தான் பார்க்க முடியும். திரும்ப அந்த நாட்டில் ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இதை ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் தட் கொஸ்டின். சூப்பர். அண்ட் வந்து ஷோட டிக்கெட்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புக் மை ஷோட கவுண்டர் அந்த சைடில் இருக்குது, அதே வாங்கிக்கலாம் நீங்கள். அண்ட் கண்டிப்பாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் நானே வந்து பில்டப் கொடுக்கக்கூடாது, பட் ஒரு 8-9 நாடுகளில் நடந்து அதை பார்த்தனால. இப்போ நம்ம மேஸ்ட்ரோ இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் நடத்துனாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க கூட சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணேன். வரப்போ நான் இப்படி சொல்கிறப்ப கண்டிப்பாக யோசிச்சிருப்பாரு பார்த்திபன், இவன் என்ன ஓவராக பேசுகிறான் அப்படி யோசிச்சிருக்கலாம். பட் முடிச்ச உடனே அப்பா அப்படின்னு ஒரு இது கொடுத்தாரு. அந்த ரியாக்ஷன் தான் வந்து எனக்கு வந்து ஓகே கரெக்டாக இருந்துச்சுன்னு. ஸோ நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்க ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வணக்கம் ஆதி. வணக்கங்க. என்னுடைய பேர் இர்ஷாட் ரஹ்மத்துல்லா. த கிரேட் இந்தியா நியூஸ்.com என்கின்ற இந்தியாவின் செய்தித்தளத்தில் இலங்கைக்கான பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறேன். மேத்தா நகரில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. கேள்வி என்னவென்றால், எல்லோரையும் நீங்கள் தம்பி என்று கூறுகிறீர்கள். அண்ணன் என்று கூறுவதற்கு இங்கு யாரும் இல்லை என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு உங்களது இசைனா என்னன்னு அப்படி சொல்லிட்டீங்க? சொல்லுங்கண்ணா. உங்களை போன்று நாடு மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கடந்த மாதம் உங்களுடைய பிறந்த நாள் தினம் என்று நினைக்க, கடந்த மாதம் 20ஆம் தேதி அல்லது 21, நீங்கள் 1990 பிறந்திருக்கிறீர்கள். இவ்வளவு சின்ன வயதில் இந்த அனுபவம், உங்களுடைய துறை இசை அல்ல, உங்களுடைய துறை நீங்கள் இன்ஜினியர் துறையை சார்ந்தவர். எவ்வாறு நீங்கள் இந்த இசைத்துறைக்குள் வந்தீர்கள் என்கின்ற ஒரு ஆரம்ப விஷயத்தை மற்றும் கூறினால் எங்களுடைய ரசிகர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அதாவது நான் வந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தனால மியூசிக் தான் என்னோட துறைன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வசதியோ, இங்கே இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் பையனை கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவாங்க. மியூசிக்லாம் எங்கள் வீட்டில் எப்படி பார்ப்பாங்கன்னா, எதுக்கடா எதையோ பண்ணிகிட்டு இருக்க, படித்து முடிச்சு வேலைக்கு போடாமாங்க. ஸோ அதனால் படித்து முடித்து வேலைக்கு போகிறதுக்கு இன்ஜினியரிங் எடுத்தேன். ஆனால் என்றைக்குமே சின்ன வயசுலேருந்தே என்னோடய மனசு எல்லாமே இசை மீது தான் இருந்தது. நல்ல வேலை இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சாங்க. இவங்களோட தயவால் வந்து இவங்கெல்லாம் என் பாட்டை கேட்டு என்னை உற்சாகப்படுத்த, என் ஆதரவு கொடுக்க, என்னால் இசையை என்னோட தொழிலாகவே துறையாகவே தேர்ந்தெடுக்க முடிஞ்சுது. இங்கே இருக்கிற எந்த ஒரு இந்த மாதிரி திறமையான இசைக்கலைஞரை கேட்டிங்கனாலும், அவன் இன்ட்ரெஸ்ட் மியூசிக், அவன் இசைத்துறைக்கு தான் வரணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டாலும், அவனுடைய குடும்ப சூழலும் இதுவும் அவனை கண்டிப்பாக ஒரு துறையை படிக்க வச்சு அதில் வேலைக்கு போய், ஒருவேளை நான் இன்ஜினியர் ஆயிருந்தாலும் கண்டிப்பாக இன்ஜினியரிங் காலைல வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து வீட்டில் எதாவது மியூசிக் பண்ணி எதையா நெட்டில் போட்டு எதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். பட் இப்போ அது இவங்க அன்புனால அது என்னோடய துறையாக மாறினது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ வந்துட்டு இந்த இன்ஜினியரிங் படித்து அடுத்து MBA முடித்து அடுத்து ஒரு டாக்டரேட், இப்போ தான் டாக்டரேட் வாங்கினேன் போன வருஷம்.
ஸோ பிஹெச்டி முடித்தேன். ஸோ ஆமாம், ஸோ அதனால் வந்து அந்த பயணத்தையும் நான் மேற்கொண்டனால என்னோட அனுபவத்திலேருந்து நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுங்க, என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. ஆனால் ஒருவேளை எல்லா நேரமும் வந்து எல்லாமே சரியாக நடக்காது இல்லையா, ஒருவேளை இப்படி அப்படி எப்படி வேணால் நடக்கலாம். அப்படி ஏதாவது நடக்கும் பொழுது நீங்கள் பாதை மாறாமல் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து நடக்க உங்களுக்கு உங்கள் கல்விதான் உறுதுணையாக இருக்கும். அதனால் எந்த ஒரு துறையை நீங்கள் வேணாலும் தேர்ந்தெடுங்க, ஆனால் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அடிப்படையாக கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். கல்விங்கிறது வெறும் டிகிரி மட்டும் இல்லை, நிறைய புத்தகங்கள் படிங்க. கீப் யுவர் செல்ஃப் எஜுகேட்டட். நாலேஜ் தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். ஸோ அதனால் வந்து பிடிச்சதை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கள். ஆனால் ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ப்ரெஸ் மீட் மாதிரி இருந்துச்சா? கேள்விகள் வருவது ஓகே, பின்னாலேருந்து. ஹாய் ஆதியண்ணா. வணக்கம்மா. வணக்கம். ஸோ நான் வந்து வீரகேசரியிலேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் வந்து எம்ஜிகா. எம்ஜிகா. நல்லா இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னா, உங்களோட மூவிஸில் வந்து நீங்கள் நிறையவே யூடியூபர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்குறீங்க இல்லையா? ஸ்ரீலங்காலே நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராஜெக்டில் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன். இது என்ன ஒரு கேள்வி? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கதைக்களம் அமையுமே ஆனால் இலங்கை அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இது இருந்தால் கண்டிப்பாக திறமையான இளைஞர்கள்ங்கிறது தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நடிக்க வைப்பேன். என்னோட கனவே வந்து என்னோட திரைப்படங்கள் வந்து நான் போன வருஷம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், கடைசி உலக போர்னு. ஒரு பெரிய பொருட்செலவில் ஒரு பெரிய படத்தை அதை பண்ணதுக்கான காரணம் வந்து அந்த படம் ஜெயிக்கணும். அதையெல்லாம் தாண்டி என்னால் என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பாலமாக நான் இருக்க வேண்டும் என்பது தான் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட மோட்டோவே. திறமை மட்டுமே தகுதியாக இருக்க வேண்டும், சிபாரிசு அதெல்லாம் தாண்டி திறமை மட்டுமே ஒருவன் வெற்றி பெற தகுதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது எங்கள் நிறுவனம். ஸோ அதனால் வந்துட்டு என்றைக்குமே திறமை எங்கிருந்தாலும், அது வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த திறமைக்கு எங்களால் முடிந்த அளவில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பால் அமைக்க முடியும்னா கண்டிப்பாக அமைப்போம். இந்த கான்சர்ட்லேயும் பின்னாடி ஆட போகிற டான்சர்ஸும் பேக்கிங் சிங்கர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி அப்படி தான் நாங்கள் வந்து கொண்டு வருவோம். ஸோ எல்லா ஊர்லேயும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்துட்டு அந்த வகையில் இந்த கான்செப்டில் கூட இங்கே இருக்கிற திறமையாளர்களை அடையாளம் கண்டுபிடித்து மேடை ஏற்ற வேண்டும் என்பது தான் எங்கள் குறிக்கோள். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் தரும் அன்பால் நாங்கள் எங்களால் சக்தி இருக்கிற வரைக்கும் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நன்றி. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா வணக்கம். எப்படி இருக்கீங்க? யூஜி ட்ரைபில் வந்து சங்கன் ஒரு மியூசிஷியன் இருக்காரு. ஸோ அவரோட சேர்ந்து நீங்கள் 3 பாட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எதிர்காலம், 2வது வெயிட், அடுத்து வந்து மிஸ்டர் லோக்கலில் தீம் சாங் இல்லையா? ஆமாம். ஸோ அவரோட சேர்ந்து ஃபியூச்சர் ஏதாச்சும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? அதாவது அவர் கூட ஒரு 3 பாட்டு, அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கலைஞர்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எங்களோட யூஜி ட்ரைபோட நோக்கம் என்னென்னா, அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு முதல் மெயின் ஸ்ட்ரீம் கனெக்ஷன் ஏற்படுத்துவது. அதை ஏற்படுத்திட்டு அடுத்தடுத்த திறமையாளர்கள், ஒரே திறமையாளரோட பண்ணாமல் அடுத்தடுத்த திறமையாளர்களோட பண்ணுவது. ஸோ சங்கனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. டக்கால்ட்டின்னு ஒரு பையன் பண்ணான். இன்றைக்கி அவன் வந்து நாளைக்கு திங்க் இண்டியில் வந்து அவன் இப்போ ஒரு பாட்டு வரப்போகுது அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி யூஜி ட்ரைப் மூலமாக என்னென்ன திறமையாளர்களுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்கான ஒரு கனெக்ஷனை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கலைஞர்கள், அடுத்தடுத்த புதுசாக கலைஞர்கள் வரும்பொழுது அவர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன மெயின் ஸ்ட்ரீம் மேடை அமைச்சு கொடுக்கணுங்கிறத எங்கள் கனவு. ஸோ சங்கன் கூட 3 பாட்டு பண்ணோம். அதுக்கடுத்து அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட MC திவேஷ் நிறைய பேர் கூட வேலை பார்த்துருக்கோம். ஒரு பாடல்கள், என் பாடல்கள் அவங்க ஃபீச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ராக்குங்கிற ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை என்னோட போன படத்தில் பாட வச்சேன். கெளுத்தி கூட இப்போ ஒர்க் பண்ண போகிறேன் நான் அந்த பையன் கூட. ஸோ தொடர்ந்து அவனை பற்றி நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது முடிந்தவரை எங்கள் சக்திக்கு முடிந்தவரை நாங்கள் இதை எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அண்ணா இங்கே க்ரௌண்டில் இங்கே அங்கே ஓகே. இருட்டாக இருக்கிறது தெரிய மாட்டேன். கொடுத்துட்றேன், கேள்ப்பா. அண்ணா எப்படி நான் சொல்கிறேன், மிக ஃபேன். நான் ஒரு இப்போலாம் மோட்டிவேட் ஆகணுமோ மியூசியமே இருக்குது. பார்த்து தான் நான் எப்போவுமே இது செய்கிறேன். இப்போ த்ரிபிளி கூட நான் மூவியை பார்த்து தான் நான் எடுத்திருக்கிறேன். அப்படி ஒன்று என்னன்னா, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆடிஷன் வச்சு அப்படி எடுப்பீங்களா, இல்லை செலக்ட் எப்படி பண்ணுவீங்க? காமன் ஆடிஷன் ப்ராசஸ். அதான் சொன்னேனே, தகுதி மட்டுமே
திறமை மட்டுமே தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஆழ்ந்து நம்புவேன் நான். அதனால் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆடிஷன்ஸ் இருக்கும். சிங்கப்பூரில் அப்படி தான் நடந்தது. ஸோ அதுக்கு இவங்களுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் என்னப்பா ப்ரொஃபஷனல்ஸ் ஈஸியாக இருப்பான், எவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, நீ என்னப்பா பிக் பண்ணி தான் கொண்டு வந்து ஸ்டேஜில் இது பண்ணுவேன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அது எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாயிடும். பட் அப்படி இல்லாமல் அந்த ஆடிஷன் ப்ராசஸ்க்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணி அங்கே இருக்கிற திறமையாளர்களை கொண்டு வந்து மேடை ஏற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர் அவங்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். இங்கேயும் அது போல தான் நடக்கும். ஒரு பாட்டுன்னா உங்களோட பாட்டையும் உங்களுக்கு படிக்க வேண்டாம், இப்போ படிக்க வேண்டாம். தாராளமா. உன்னை மட்டும் நான் நினைச்சு நினைத்துட்டவா, புத்து நினைவுகளால் நெஞ்சு நினைப்பிட்டவா, நினைத்துட்டு நெஞ்சு வந்து பறந்து விட்டவா, குற்றத்தில் கொடுத்திட்டவா, காத்திருக்க நினைக்க காதலிக்க துடிக்க, உன்னை இந்த கைகள் கொடுக்கட்டை நான் மிழிக்க, வா பெண்ணே விளையாடு இந்த மஞ்சள் மீது நீ குடியேறு, கத்தை கத்தையாக ஒரு முள்ளு முள்ளு மெத்தை மெத்தை மீது காட்டிட்டு பெற்று கொண்ட வித்தை, எத்தை கவல் பெற்றெடுத்த பிள்ளை எல்லாம் முத்தை, முத்தம் ஒன்று தந்து எழுதிட்டு பெண் சொத்தை. நீதான் காதல் என்று சொல்லவா, உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா. ஆனா உங்களோட சேர்ந்து கண்டிப்பா ஒரு பாட்டு நான் பண்ணுவேன், எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. அது உங்களோட ஷோவில் உங்களோட சேர்ந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அது எனக்கு 100% பண்ணுவேன். நம்பிக்கை ரொம்ப முக்கியம், முயற்சி அதை விட முக்கியம். முயற்சி பண்ணுங்க, நடக்குமே. ஆனால் என்னை விட சந்தோஷப்படுற ஆள் வேறு யாரும் இருக்க முடியாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேனிஃபெஸ்டேஷன் விசுவலைசேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஹாய் ஆதினா, பேர் நிவேதன் தனமலசிங்க. வணக்கம். ஸோ ஹிப்ஹாப் தமிழன்னா நீங்களும் ஜீவானந்தம் தான். அவர் இந்த கூட்டத்தில் எங்கேயாச்சும் ஒழிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. வரமாட்டேன்ட்டான். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, போன சிங்கப்பூர் இதில் போயிட்டு நான் வரமாட்டேன் ஸ்டேஜில்னு சொன்னவனை கொண்டு வந்து இழுத்து இப்போ பார்த்தீங்க இல்லையா, மேலே ஏற்றிட்டோம், ஹைட்ராலிக்கில் ஏற்றி கையெல்லாம் ஆட்ட வச்சதுல கடும் கோபம் அவருக்கு. ஸோ நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் ஜாலியாக இருந்தேன், நீ என்னை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ண வைக்கிற அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட் ஆளே எஸ்கேப். ஸோ இன்னொரு கேள்வி எனக்கு நான் யூஸ்வலாக 2 பேர் பசங்க சேர்ந்தாலே சண்டை தான் வரும். இப்போ உங்களுக்கு 2 பேருக்குள்ள கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ்ன்னு ஏதாச்சும் வருமா? அப்படி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? பயங்கரமாக சண்டை வரும். 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்னா பசங்களுக்குள்ள சண்டை இல்லைன்னா எப்படி, அதெல்லாம் கண்ணாப்பின்னு வரும், அதெல்லாம் மாறி மாறி திட்டிப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள். ஸோ அதனால் 1000 சண்டை 2000 சண்டை வந்தாலும் அதை தாண்டி எங்கள் நட்பு பெருசு அதை விட. ஸோ கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்லாம் கண்ணாப்பின்னு வரும். அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அது இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எதாவது தப்பு பண்ணுறோன்னா, டேய் நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறவன் தான் நண்பன். நீ பாட்டு சூப்பர் என்ன வேணா பண்ணுன்னு சொல்கிறவன் நண்பன் இல்லை. ஸோ அப்படி நம்ம தப்பு பண்ணும்பொழுது பிடிச்சி நம்மளை சரி பண்ணுறான்ல, அதுதான் நட்பு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும். பட் அப்படி வருவதனால தான் அந்த நட்பு மிக அழகாக இருக்கிறது நான் நம்புகிறேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசுகிற டைலாக்லாம் படத்தில் வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா பயங்கரமாக கிளாப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜி அவரை கொஞ்சம் தள்ள சொல்லுங்க. ஆனால் ஒருத்தரோட மானம் ஆக்சுவலாக நான் படத்தில் வைக்கிற டைலாக்லாம் வாழ்க்கையில் பேசுறது தான். ஓ அப்படியா? மீசை முறைக்கு என் வாழ்க்கை தான். ஸோ அதனால் வந்து அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. ஆனால் அவன் மானத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காப்பாற்றலன்னா அவ்வளோதானே. என்னது சொக்காவது கையில் வச்சிருக்காங்க, சைன் பண்ணி விடுவீங்க. சரி வரோம். வணக்கம். அவன் பேப்பர் வாங்க. ஓகே, அண்ட் அவர் சைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைடில் ஏதாவது கொஸ்டின்ஸ்? எஸ் ப்ளீஸ். அண்ட் ஆனால் இவர் ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்க ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் அண்ட் ஆல்சோ இஸ் an ஆக்டர். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வணக்கம் சார். இவர் வந்து தமிழ் சிங்களம் 2 சினிமா ஃபீல்ட்லேயும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கொஸ்டின்ஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரே ஒரு செகண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். சரி, இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட தான் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாரீங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் மேலே ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய, அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் இதை விட பெருசாகணும்னு விருப்பப்படுவாங்க. அடுத்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் எப்போ செய்கிற பிளான் இருக்கு? டஃபானது தான், பட் உங்கள் வேலையோட சார் என்னன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்பேஸை வந்து எனக்கு அப்புறம் நிறைய தம்பிகள் வந்துகிட்டே இருக்காங்க. அதை நான் போய் அடைச்சிக்கூடாதுங்கிறது என்னோட. இப்போ நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு லேபிள் அதை பண்ணுவாங்க. இப்போ நான் அதை பண்ணலைன்னா அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட் இருக்கு, அது இன்னொரு ஒரு ஆள் உள்ள வரதுக்கான ஒரு இடம் அது.
நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு இந்த நட்பால் நம்ம நல்லா இருக்கும். ஸோ என்னோட இது என்னென்னா அடுத்தடுத்த தம்பிகள் உள்ளே வந்துகிட்டே இருக்கணும், அவர்கள் என்னை விட பெரும் உயரத்தை தொடரணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ முடிந்தவரை படம் வந்துருச்சு, படத்தில் நடிக்கிறோம், இது பண்ணுறோம். அப்பப்போ ஒரு பாடல் விட்டாலும் அந்த லேபிள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல போய் அடைச்சிக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால தான் இவ்வளோ நாள் இது பண்ணோம். இப்போ நிறைய தம்பிகள் வந்துட்டாங்க உள்ள, சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் இந்த வருடத்துலையோ அடுத்த வருடத்துலையோ நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு இதில் இறங்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக கொண்டு வருவேன் சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜி. அது வணக்கம் நிஷான் லங்காஸ்ரீ மீடியாவில் சீனியர் கமல்ஸ். மீசைய முருகு திரைப்படத்தில் அந்த நடித்த நடிகை வந்து இன்னமும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கு டேஸ்ட் தான் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு செஞ்ச அந்த சம்பவம் அப்படி, அதனால இன்னமும் அவங்க எச்சு வாங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன கேள்வின்னு சொன்னால் ரப்பிசை சொல்கிறது இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு அடுத்த வாரம் இப்போ இந்த புதுசாக அறிமுகமாகறவங்க இந்த ட்ரக்ஸ், லிக்கர், ஸ்மோக்கிங், டேட்டூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் காட்டி தன்னை ஒரு ரப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த காரணத்தினாலேயே பெரும்பாலானவங்களோட இந்த ரப்பிசை வந்து வெறுக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொன்னீங்கன்னு இந்த இடத்துல நல்லா இருக்கும். இல்லை, அதாவது எப்பவுமே ஆர்டிஸ்ட் எப்படி பெருசாக வராங்கன்னா, இப்போ நான் எப்படி வந்து வெற்றி பெற்றேன்னு நான் என்னை கன்சிடர் பண்ணிக்கிறது வந்து நான் வெற்றி பெற்றேன்னு நான் நினச்சா முடியாது, அதை மக்கள் நினைக்கணும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் பெருசாகிறதுக்கு காரணம் வந்து அந்த ஆர்டிஸ்ட் கிடையாது, அவனோட கலையை மக்கள் அனுபவித்து ரசிப்பதால் மட்டுமே ஒரு கலைஞன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருகிறான். ஆக எந்த கலை முன்னிலையில் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது அதை கன்சியூம் பண்ணுற மக்கள் தான். ஸோ நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோமோ அதை தான் ஆர்டிஸ்ட் அதிகமாக கொடுக்க விரும்புவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க இல்லையா, உங்கள் இலங்கையில் வாகீசன் ஒரு தம்பி இல்லையா, அவ்வளோ அருமையாக தமிழ் நடையில் கவிதைகள் எழுதக்கூடிய, நல்ல வகையில் ரேப் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமாக தமிழ் அவ்வளோ அழகாக தமிழ் நடையில் நல்ல கவிதைகள் எழுதுகிறான். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி, மீடியாவில் இருக்கிற நீங்கள் ஃபேன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எந்த கலைஞன் சரியான விஷயத்த சொல்கிறாங்கிறது மீடியா இருக்கிற நண்பர்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து எது ட்ரெண்ட் ஆகும் அதை நம்ம கவர் பண்ணலாம், அதை நம்ம இது பண்ணலாங்கிற இதை மாற்றி எது சரியாக இருக்கோ அதை நான் பண்ணுறேங்கிற ஒரு இது தவறு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தவறுன்னு உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது, அது ட்ரெண்ட் ஆகும் பொழுது அதை கவர் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணாலே வந்து சரியான கலையை செய்து கொண்டு சமுதாயத்துக்கு தேவைப்படுற கலையை செய்து கொண்டிருக்கும் கலைஞர்கள் பயங்கர வெகு வேகமாக வளருவார்கள். ஸோ அந்த பங்கில் நான் இன்னைக்கு இந்த தம்பி வாகீசன் அவர்களோட பேரை இங்கே சொல்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வணக்கம். என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எல்லாருமே தம்பி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட தம்பிகள் வந்து என்ன பண்ணினா நாங்களும் ஒரு கலைஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட தம்பிகளுக்காக ஒரு அண்ணனை நீங்கள் இன்னும் சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் ஆல்ரெடி சொன்னது தான், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் எதை செய்கிறதா இருந்தாலும் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். படிச்சுக்கிட்டே பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது, அவ்வளோதான். வணக்கம். என்னோட பேர் வந்து பிரபு. நான் வந்து ஒரு ரேடியோ ப்ரெசென்டர். ஒரு 3 கேள்வி. அருமையான குரல் பிரபு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். முதலாவது கேள்வி, இப்போது இந்த ஷோ எப்படியுமே இங்கே வந்து சக்ஸஸ் தான், அது வந்து டவுட்ஸே இல்லை. ஸோ அதுக்காக எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. இப்போது நான் வந்து ரேடியோவில் பேசுகிற போது இப்போ எங்களோட 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ திப்புவா இருக்கலாம், எஸ்தே ராஜா, அது மணிக்கும் நம்ம ஹரிஷ் ராகவேந்தா இருக்கலாம், சாதனா சங்கம். இப்போ அவங்களுடைய வாய்ஸஸ் எல்லாமே இப்போ வந்து கேட்குறதுக்கு ரொம்ப எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஏதாவது ஒரு பாட்டு கொண்டு வருது. ஸோ அது மாதிரி இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இப்போ தமிழ் சினிமாவில் அது மியூசிக்கில் வந்து ரொம்ப தாக்கத்தை செலுத்துது. ஸோ உங்களுடைய இசையில் அவங்களுடைய வாய்ஸஸ் எல்லாம் திரும்ப கேட்க முடியுமா? அப்படியான ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் தான் நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க? பட் இல்லை, கண்டிப்பாக சென்ற தலைமுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை தொடர்ந்து எங்கள் பாடல்கள் நிறைய பாடல்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நாங்கள் வந்து நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் கூட கொலாபரேட் பண்ண ரொம்ப விரும்புவோம். இன்னி வரைக்கும் நானும் சின்ன பொண்ணு அக்காவும் பாடுற காம்போ வந்து எந்த படத்தில் வந்தாலும் அது மிகப்பெரிய ஹிட் ஆகிடுது. ஸோ அந்த வகையில் வந்து ஏதோ சின்ன பொண்ணு அக்கா இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேரை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதற்கான பாடல் அமையும் பொழுது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேண்ணா. 2வது கொஷின்ஸ், இப்போ வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதியினுடைய இசையில் இலங்கையிலேருந்து இப்போ நிறைய திரைப்படங்கள் வருது, தமிழ் திரைப்படங்கள். உங்களோட இசையில் இலங்கையிலேருந்து ஒரு திரைப்படம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இமேஜின் பண்ணும்போது ரொம்ப நான்
நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இன் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை அமைந்தால் மிகப்பெரிய சந்தோஷம், அமையணும் நானும் நம்புகிறேன். அண்ட் மூணாவது போக முதல்ல ஒரே ஒரு அக்கௌண்ட் பண்ணிருக்கேன்டா. கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க வாங்க ப்ளீஸ். உங்களோட குரல் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. ஆயிடா ஆயிடா என்ன டிஷர்ட்டா ஸ்கின் பண்ண ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படியே அந்த சைடுல இருந்து யாரா கேட்டுருங்க. ஓகே கமா அண்ணா ஆமா ஓகே. அண்ணா லீடர் ஃப்ரம் டிவி திறனா 3 படம் பேர்கள் தனியொரு இன்டர்நெட் நாள் இமைக்கா நொடிகள். இந்த படத்துக்கு மெயின் சக்ஸஸ் ரீசன் அண்ணோட மியூசிக்ஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு மஸ்கின் சார் டைரக்டரில் பேச்சில் சொல்கிறதா இருந்தால் இந்த படத்தை 100 வாட்டி பார்த்துருப்போம், இன்னொரு 1000 வாட்டி பார்க்கவே இருக்கிறோம்னு சொல்லி. இந்த மாதிரி படம் ஒன்று திருப்பி எதிர்பார்க்க வைப்பாங்க. இந்த மாதிரி நான் ரெடியாக தான் இருக்கேன். அந்த மாதிரி படம் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து அப்படி அமைவதில்லை. அது அப்படி எல்லாமே அமைஞ்சிட்டா அப்புறம் இது 3 தனியாக தெரியாது இல்லையா? ஸோ அது எப்போவாவது அமையும். எனக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இமைக்கா நொடிகள் ஒரு படம் இருக்குது, அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஒரு சேலஞ்ச் தான் மியூசிக் பண்ணுறது. அது ஒரு சில படங்கள் அது காலம் தாண்டி நின்று விடும். ஸோ எது வந்து கரெக்டாக அமையும்னு தெரிஞ்சு பண்ணிட்டோம்னா நம்ம அவ்வளோதான், நம்மளை இதே பண்ண முடியாது. பட் அப்படி நடக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு திரைப்படம்ங்கிறது ஒரு 10 பேர் 15 மூளைகளோட ஒரு உருவாக்கம் தான் ஒரு திரைப்படம். ஸோ அதனால் வந்து அப்படி வரும்பொழுது அது எல்லாத்தோடைய இதையும் சேர்ந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைம் அந்த சிங்க் அமையும் பொழுது அப்படி பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் வந்துடுது. நானும் அந்த மாதிரி ஏதாவது அமையும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ணா ஒரு ரிக்வெஸ்ட்னா சொல்லுங்கள். ஒரு ஃபோட்டோன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन அந்த சைடுல இருந்து யார் கேட்க போறாங்க? தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே நம்ம வந்து சீக்கிரமா ரேப் அப் பண்ணனும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மேல இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ நம்ம கொஞ்சம் குயிக்கா இத பண்ணிடலாம். ஹாய் ஹாய் ஹாய். பாருங்க ஏய் எப்படி அவ்வளோ ஹைட்டாக இருக்க? அண்ணா அவன் ஹைட்ல நான் மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. சரி வா 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 அப்படி வா அப்படி வா. தேங்க்யூ. ஒரு பாருங்க நீயே வரைஞ்சியாது. அடேங்கப்பா நல்லா வரையறி. உன் பேர் என்ன? கவினா? கான்சர்ட்டுக்கு வரையா நீ? வரையா? ஸ்டேஜில் ஆடலாமா நான் நீ கான்சர்ட்டில்? ஆ ரெடியா நீ? பயப்பட மாட்டேன்ல? ஓகே அப்போ கான்சர்ட்டில் பார்க்குறேன் நான். கவின் வணக்கம். வாங்க எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே அந்த சைடுல இருந்து क्वेश्चंस இருக்கு, அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். கமா நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படியே கேட்ருங்க. ஹாய் ஆதி அண்ணாங்க உலகம் ஜெயரவி. கவின் எங்க இருக்கு? ஒரு நிமிஷம் கவின். ஓகே ஹாய் ஆதி வணக்கம். மனோஜ். ஒரு நாள் நம் வாழ்க்கையின் நிலை மாறும், அந்த நாள் வருமே. ஆனால் இது எல்லாம் சரியாகும்னு உங்களோட பாடல்கள் இருக்கு. அது கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஹோப் ஒன்று வரும் மாதிரியே நீங்கள் பேசும்போது அதை கேட்குறது எங்களுக்கு என்ன ஒரு ஹோப்பாக இருக்குது. ஸோ சாதாரணமாக ஒரு சாமானியனாக இருந்து இவ்வளோ பெரிய சாணக்கியனாக வாழக்கூடிய உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க. அதே மாதிரி மாறக்கூடுறதுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் முக்கியமா இல்லை லக் முக்கியமானு ஒரு எக்ஸ்பிளனேஷன். சூப்பர் மேம். வசந்த் டிவியில் இன்டர்மினியை ஹோஸ்ட் மாதிரியே கேட்டுருக்காங்க கேள்வி. நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு இது பதில தேவைப்படலாம். என்னுடைய கணிப்பம் இரு வர ஒரு நிமிஷம். சூப்பர்மேன் மாதிரி மறந்துட்டு இருக்கேன். என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு இதுக்கான பதில் எனக்கு தெரியல. பட் நான் என்ன நம்புறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் தயாராக இருக்கும் பொழுது when opportunity meets hard work, சந்தர்ப்பத்தை உங்கள் கடின உழைப்பு சந்திக்குமே ஆனால் அது கண்டிப்பாக வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறும் பொழுது மக்கள் கண்ணுக்கு அது லக்கா தெரியும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஸோ when opportunity meets hard work, it is called luck. அதை தான் நான் நம்புகிறேன். There is nothing called luck. Your opportunity, when it comes, you should be prepared to
மீட் இட் வித் யுவர் ஹார்ட் ஒர்க். ஸோ அதுதான் எப்போவுமே கடின உழைப்பு மட்டுமே வெற்றிக்கான ஒரே வழி. அவ்வளோதான். ஓகே சூப்பர். லாஸ்ட் 2 questions from the press. ஏய் இருடா ஏன்டா கத்துற? ஒரே நிமிஷம். சரி ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? தரேன். உன் பேர் என்ன? அர்ஹாமா? ஓகே ரைட். ஆனால் மாலிக் ரிட்டர் ஆகி ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்ட பார்த்தீங்களா? ஓகே மன்னிக்கணும், சாரி. ஹாய் ஆதி ப்ரோ. சதீஷன். ஸோ காணி தலைவன் நித்யானந்தா இருக்கார் இல்லையா, அவரோட தீம்ல வந்து ஒரு கைலாசான கெஃபே வச்சிருக்கேன். ஓகே. என்னோட ஒரு சோகம் கடந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. முக்கி பார்த்து ஒரு 3 நாளைக்கு முதல்ல வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். என்னோட கேள்வி என்னன்னா, ஓகே, இந்த ஏஐ ரிலேட்டட் ஆப்ஸுக்கும் ஹிப்ஹாப் ஆதிக்கும், அதாவது இந்த ஏஐ ரிலேட்டட் ஆப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்திக்குடி கொத்தனார் அப்படின்லாம் பாட்டு வருது. அந்த மாதிரி ஒரு 100 பாட்டு நானும் எழுதி வச்சு ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான ஆப்ஸ்னால இந்த மாதிரி உங்களை மாதிரி உண்மையான டேலண்டடான இசையமைப்பாளர்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருமா, இல்லைன்னா அது ஒரு வளர்ச்சி படியாக அமையுமா அப்படின்றது என்னோட கேள்வி. இதே கேள்வி வந்து கம்ப்யூட்டர் வரும்பொழுது எல்லாரும் கேட்டாங்க. கம்ப்யூட்டர்னு ஒன்று வருது, இதனால வந்து என்ன ஆகும், மியூசிக் எல்லாம் லைவ்ல மியூசிக் ரெக்கார்ட் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர்னால என்ன ஆகும், எல்லாம் அப்போ டேப்பில் ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ கம்ப்யூட்டர் வரும்பொழுது இசை அழிஞ்சிருமா, இசைக்கலைஞர்கள் அழிந்துருவார்களான்னு கேட்டாங்க. இப்போ ஏஐ வருது. இதை தாண்டி எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் மனித மூளை என்பது உணர்வுகளோடு சேர்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரும்பொழுது ஒரு கலையை அதை படைக்குது. ஸோ அதற்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஏஐ, கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து சாதனங்கள். இந்த சாதனங்களை வைத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சோமே இருந்தால் அது வந்து எளிய ஒரு பாதையாக இருக்குமே தவிர அது என்றைக்குமே வந்து நம்மளுடைய சிந்தனைக்கும் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் அது என்றைக்குமே ஒரு மாற்று வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து அது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்ட். ஓகே, இந்த லாஸ்ட் கொஸ்டின். எஸ். ஹாய் ஆதிலா. வணக்கம். நான் கண்மணி. அவருக்கு ஹாய் சொல். ஹாய் கண்மணி. வணக்கம் கண்மணி. ரொம்ப பிடிச்ச பேர் எனக்கு கண்மணி. ஸோ எல்லாரும் ரொம்ப சீரியஸாக கேள்வி கேட்டாங்க. நான் ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். ஸோ இங்கே நிறைய 90s கிட்ஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே அவங்க இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் பார்க்க ஆரம்பித்தோம். இறைவால் ஆரம்பித்து இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டீங்க. ஸோ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்ததுக்கும் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர், அதாவது மூவிஸில் நீங்கள் பண்ணுற மியூசிக்குக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அதோட நீங்கள் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்ததை எப்பயாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் ஆர்டிஸ்டாகவே தான் இருக்கேன். நான் வந்து மியூசிக் டைரக்டர், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு, ஆக்டரு, ப்ரொடியூசர், இது மாதிரி நிறைய டைரக்ட்லாம் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஃப்ரெண்ட் ரோலெல்லாம் பார்க்குறது இல்லை. நான் ஒரு கலைஞன். என் கலை மூலம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்ல முடியுமேனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அதற்கான வாய்ப்புகள் அமையும் போது அதை செய்வேன். பட் இசையமைக்கும் பொழுது சில நேரத்தில் அது என் வேலை. ஸோ அப்போ வந்து ஒரு படம் வருது, அதுக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேலையை நான் செய்கிறேன். பட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கும் பொழுது என்னுடைய மனசில் என்ன இருக்கோ அதை என்னால் சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம். இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுங்கிறது ஐ எம் an artist at heart. Whatever role comes, wherever I can put my art into the world, I try to fit into that role. அவ்வளோதான். தேங்க்யூ கண்மணி. நல்ல கேள்வி. ஆனால் பாதி பசங்க பாதி தான் வாழ்ந்துக்கிறாங்க. ஆதினா கூப்பிட்டுருக்காங்க. உனக்கு நான் சைன் பண்ணி கொடுத்தேனேடா இருக்கான். சரி, அதான் லாஸ்ட் கொஸ்டின். யார் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்குறியா? பேர் எழுதுமா? என்ன எழுதி தரேன். ஹாய். ஓகே, அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். நீங்கள் கேட்டிருக்கேன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். அண்ணா ஹாய்ண்ணா. வணக்கம். நான் சல்மான்ண்ணா. சல்மான். நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்த்துக்கிட்டு வந்துருக்கேன். ஒரு ஆக்டர் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறதுனா அஃப்கோர்ஸ் உங்களை தான் அண்ணா இன்ஸ்பிரேஷனாக. ரொம்ப நன்றி சல்மான். ஆனால் அண்ணா வாழ்க்கையில் கடந்து வர ஒவ்வொரு பாதையிலையுமே நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, பட் எல்லா மூமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லியிருக்கிற ஒரு விஷயந்தான் ஒரு நண்பன் கூட இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது வரைக்குமே ஒரு நண்பன் அமையலைண்ணா அப்படி. ஏன்னா என்னோட ஜோனும் என்னோட ஃபீல்டும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட். என்கிட்ட இருந்த நண்பர்கள் என்னை தாழ்த்தி தான் பழக்கம். நான் எங்கேயுமே ஒரே இடத்துலையுமே ஒரு நண்பன் கிட்ட இருந்து பாராட்டு வாங்கினது இல்லைண்ணா. அப்படி நண்பர்கள் இல்லாத ஒரு கலைஞனுக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
நண்பர்களை தேடிக்கன்னு சொல்றாரு. பட் நான் இல்லை பியூட்டி இஸ் இந்த ஐ ஆஃப் த பிஹோல்டர்னு ஒரு விஷயம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? நாம் என்ன நினைக்கிறோமோ நம்ம அதுவாக ஆகிறோம்னு இன்னொரு ஃபிலாசபி இருக்கு. நீ நட்பை எப்படி பார்க்கிறாய்ங்கிறதுல தான் இருக்கு. அதாவது என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு நான் ஏதாவது மொக்கையாதா பண்ணேன்னா அதை விட பயங்கரமாக கலாய்ப்பாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் நான் ரியாக்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்படி ஆக வாய்ப்பு இருக்கு. நீ நட்பிலிருந்து ஏதாவது எதிர்பார்த்து விட்டால் அது வியாபாரமாகி விடுகிறது. நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறனால நீ இப்படி தான் என் கூட இருக்கணும்னு நீ எதிர்பார்த்துட்டேன்னா தட் இஸ் பிஸ்னஸ். நீ எப்படி வேணா இரு, நான் உன் ஃப்ரெண்டு, நான் எப்படி வேணா இருப்பேன், நீ உன்னால் இருந்தா இருக்க முடியுதா இரு, அவ்வளோதான். அதுதானே ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ இங்கே நிற்கிறார் பார்த்தியா ஹட்சன் ஒருத்தர், இவர் இவருக்கும் என்னுடைய கான்செர்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் ஒரு பெரிய டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர். அவர் பல காலேஜஸ் அது மாதிரி நிறைய இடங்களில் ஜட்ஜிங் அந்த மாதிரிலாம் இது பண்ணி நிறைய டான்ஸ் அகாடமிலாம் வச்சுருந்தாரு. அந்த மாதிரி ஸ்ரீலங்கா வாங்க ஹட்சன் சும்மா ராய் சொல்லுங்க வாங்க. அவர் இப்போ நான் கிளம்புனேன், சிங்கப்பூர் கிளம்புறப்ப ப்ரோ நான் தனியாக போகிறேன் அப்படின்னாரு. நான் சும்மா தான் இருக்கேன், நானும் வரேன்னு வந்தார். இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது. ஐயோ நான் சிங்கப்பூர் வந்தனால அதே டீம் அதே மேஸ்ட்ரோ அப்படிங்கிறப்ப நான் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அவராக கிளம்பி வந்தார். நான் அவர் வரணும்னு எதிர்பார்க்கல, ஓகேவா? நான் கூப்பிடுவேன்னா அவர் எதிர்பார்க்கல. அவர் வந்தார், ஓகே ரைட் வாங்க போகலான்னு வந்துட்டோம். ஸோ நட்பில் பேசிக் பிரின்சிபலே பெருசாக எதையும் எதிர்பார்க்காத. நிறைய பேர் என் நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாமாங்க, அது நம்ம ஓகே ரைட் அவ்வளோதான், அதுதான் அவ்வளோதான். நட்பில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து இவன் இப்படி தான் இருப்பான், நான் அதுக்கு அப்படி இருப்பேன்ட்டா அந்த உறவு முறைக்கான டைனமிக்ஸ் மாறிடும். ஸோ நீ உன் கதவை திறந்தனா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உள்ள வரும், கதவை மூடி வச்சுக்க. ஆனால் பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரே ஒரு கொஸ்டின் இதாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்னா, ரொம்ப வருஷம் ஆசை, நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபோட்டோண்ணா ப்ளீஸ். வா வா வா. சரி இப்போ உனக்கு நண்பர்களே இல்லைன்னல்ல, நான் உன் நண்பனா இல்லையா? ஏன் சல்மான், நான் உன் நண்பனா இல்லையா? அவ்வளோதான், இப்போ உனக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஓகே, ஸோ ஏப்ரல் 5th நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதினா நீங்க அப்படியே லைவா CRNFCல பெர்ஃபார்ம் பண்றத பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா booking.com போக, இல்லைன்னா ஓமை டிக்கெட்ஸ், அந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு. உடனே போய் உங்களோட டிக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ணா யாசிர் இஃப்தார் முடிச்சுட்டு வந்துட்டான். அண்ட் ஆல்சோ இவன் தான் அந்த ஃபோன்ல பேசின யாசிர். எப்படிடா வந்த? தேங்க்யூ அகைன் மேஸ்ட்ரோ. நிறைய ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிடுறீங்க. எனக்கு என் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர, உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி நாங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ பேர் இதை ஆர்கனைஸ் பண்ணோம். பட் ஸ்டில் சிரமம் பார்க்காம உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டு மேஸ்ட்ரோ கனெக்ஷன்ஸ். ஹாய் யாசிர், இவன் தான் என் ஃபேன் யாசிர். கை காட்டுறாங்க பாரு, இஸ்னாஃப்லாம். ஓகே, தேங்க்யூ 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 யாசிர். You want to tell something? Okay, so ஏப்ரல் 5 நாங்கள் உங்களை மீட் பண்ண போகிறோம். CRNFC. ஏப்ரல் 5 நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். CRNFC grounds. Yes. So, and tickets are selling out. Book your tickets. We'll all meet in CRNFC grounds. இல்லை, நான் என்னன்னா எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ தேங்க்யூ. உங்கள் நேரத்தை எடுத்து என்னை காண வந்த ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.